வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனவின் மரணம். கைபேசியில் கடவுச்சொல்லாக பதியப்பட்ட முகம், காகித துண்டில் அடையாளம் வெளியிடப்படாத சில மருந்துகள். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்தடி சில்வாவின் வாக்குமூலம் இதுதான். சமூக வலைத்தள புகழுக்காக உயிர் ஆபத்து சாகசம். நேற்று 3, இன்று 4. அதே இடம், அதே சம்பவம். அதிரடியாக 4 இளம் பெண்கள் கைது. அச்சுறுத்தல் இருப்பதாக முன்கூட்டியே தெரிவித்த நபர். காலி துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான தகவல்கள். சந்தேக நபர் பயன்படுத்திய காரும் கண்டுபிடிப்பு. இவர்களின் மக்கள் மஹிந்தவின் மக்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பயணத்தின் பின் மஹிந்தவின் நெகிழ்ச்சி பதிவு. அரங்கத்தில் எகிறிய கூச்சல். கடுப்பான பிரான்ஸ் ஜனாதிபதி. மேடையில் பேசியவரை இடைநிறுத்தி கூறிய செய்தி. சமூக ஊடகங்களில் வைரலாகும் காணொளி. மட்டக்களப்பில் வெள்ள நீரால் போக்குவரத்து முற்றாக துண்டிப்பு. பிரதேச மக்களின் கோரிக்கை. பேருந்து காதலினால் ஏற்பட்ட விபரீதம், தாயிற்கும் மகளுக்கும் நேர்ந்த கதி. ஏர்பஸ் விமான கொள்வனவு விசாரணை. முன்னாள் அமைச்சரிடமும் வாக்குமூலம் பதிவு. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் கௌரவமடைகிறேன். நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். யாழ் போதனாவில் அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணை தீவிரம். வெளிநாடொன்றில் பாதுகாப்பு படை பிரிவில் பதவி பெற்ற இளம் இலங்கை பெண். திருகோணமலை சிசுமரண விவகாரம். வைத்தியர் சங்கம் அதிரடி மறுப்பு. தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாகவும் விசனம். போதைப்பொருளுடன் கைதான 22 பிக்குகள். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாள் மன்னாரில் அனுஷ்டிப்பு. நாடு முழுவதும் 42 அதிக அபாயமுள்ள பகுதிகள் அடையாளம். அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. மழையுடனான காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. காலி தங்கேதர பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கார் காலி தடையில பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலி தங்கேதர பகுதியில் நேற்று காலை கார் ஒன்றில் வருகை தந்திருந்த அடையாளம் தெரியாத சந்தேக நபர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிதாரிகள் வீதியில் இருந்த நபர் மீது இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர். 44 வயதுடைய காலி தங்கேதர பகுதியை சேர்ந்த நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த நபர் வட்டிக்கு பணம் வழங்குபவர் எனவும் நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் உயிரிழந்த நபர் ஏற்கனவே தனக்கு உயிர் அச்சுறுத்தல் நிலவுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பாக நீதவான் விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன முன்னிலையில் நேற்று நடைபெற்றுள்ளது. குறித்த விசாரணையை நடத்தி வரும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி பிரேத பரிசோதனை தொடர்பாக 2 இணைப்பு ஆவணங்களையும் மேலதிக அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர். மேலும் உயிரிழந்தவரின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட 2 இரத்த மாதிரிகளை அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை கோர அனுமதி கோரியுள்ளனர். சந்தேக நபரின் முகம் கடவுச்சொல்லாக கைபேசியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவரது கைபேசியை திறக்க அதனை தயாரிப்பாளரிடமோ அல்லது உரிய நிறுவனத்திடமோ ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. இதன்போது சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இறந்தவரின் கழுத்தில் இருந்த துணி அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டதா என்றும் வினவப்பட்டுள்ளது. அது ஒரு வழக்கு பொருளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவும் அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ நிகழ்விடத்தில் சில மருந்துகள் இருந்தன. மேலும் ஒரு காகித துண்டில் அடையாளம் வெளிப்படாத சில மருந்துகளும் இருந்தன. அவை அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டதா என நீதிபதி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் வினவியிருந்தார். இதற்கு பதிலளித்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் பிரேத பரிசோதனை நடத்திய மருத்துவ குழுவிற்கு அந்த மருந்துகள் அனுப்பப்பட்டதாகவும் அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்புமாறு மனுவின் மூலம் கோரப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி போலீசாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்தடி சில்வா மற்றும் அவரது மனைவியிடம் கொழும்பு குற்றப்பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. இதன்போது அரவிந்தடி சில்வா சாட்சியம் கூறுகையில் பிணையில் விடுதலையான பின்னர் பிணையாளர்கள் தொடர்பான பிரச்சனை
பிரச்சினை காரணமாக மீண்டும் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதை குறித்து கபில சந்திரசேன மிகுந்த மனவேதனையுடன் இருந்ததாக அவரது உறவினரான அரவிந்தடி சில்வா கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதேவேளை மேலதிக வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமான கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பான ஆணைக்குழுவின் விசாரணைக்காக அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்னவும் நேற்றைய தினம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்வனவு ஊழல் மற்றும் நிதி மோசடி தொடர்பாக அவர் 60 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகளை எதிர்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, விமான கொள்வனவு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் லஞ்ச ஆணைக்குழுவிற்கு சென்ற வேளை வெளியே திரண்டிருந்த அவரின் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சமூக ஊடக பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் அவர் தெரிவிக்கையில், அரசியலில் மக்களின் அன்பை போல மகிழ்ச்சி தருவது வேறு எதுவும் இல்லை, தாய்நாட்டிற்கு துரோகம் செய்யாமல் இருப்பதை விட மனநிறைவு தருவது வேறு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களின் மக்கள், மஹிந்தவின் மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் கூறியுள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் கிடைத்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாய் வழங்கியதாக கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தள புகழுக்காக போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4 இளம் பெண்கள் புத்தள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தள பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 பெண்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் பயணித்து ரீல்ஸ் காணொலி எடுத்துள்ளனர். இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். காணொலியை ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த 4 பெண்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது போக்குவரத்து விதிகளை மீறியமை, கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமை மற்றும் பிற வீதி பயனாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைத்தள புகழுக்காக வீதிகளில் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. இதேவேளை இப்பகுதியில் அண்மையில் இதேபோன்று 3 பெண்கள் வீதி போக்குவரத்தை மீறி கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவின் நைரோபி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆப்பிரிக்கா பிரான்ஸ் உச்சி மாநாட்டுடன் தொடர்புடைய ஒரு நிகழ்வின் போது பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் பேச்சாளர் ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவரை இடைநிறுத்தி சத்தமிட்டுக் கொண்டிருந்த பார்வையாளர்களை அமைதி காக்குமாறு கேட்டுக் கொண்டதால் அங்கு ஒரு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வைரலாகி வரும் அந்த காணொலியில் பின்னணி பேச்சு சத்தம் அதிகரித்ததால் மேக்ரோன் நிகழ்வை இடைமறித்து பார்வையாளர்கள் பேச்சாளருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எல்லோரும் என்னை மன்னிக்கவும் நண்பர்களே, நான் வருந்துகிறேன், ஆனால் இத்தகைய இரைச்சலுடன் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது சாத்தியமற்றது, இது முற்றிலும் மரியாதை குறைவான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். தனிப்பட்ட உரையாடல்களில் ஈடுபட விரும்பிய பங்கேற்பாளர்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்த விரும்பினால் அல்லது வேறு எதை பற்றி பேச விரும்பினாலும் உங்களுக்கு அங்கே அறைகள் உள்ளன, நீங்கள் வெளியே செல்லலாம் என்றும், நீங்கள் இங்கிருக்க விரும்பினால் இங்கு உரையாற்றுபவர்களின் பேச்சை கேட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் மேக்ரோன் மேலும் கூறியுள்ளார். இதன் பின் அவர் ஒலிவாங்கியை திருப்பிக் கொடுத்த பிறகு நெறியாளர் சுருக்கமாக இதுதான் தலைமை பண்பு என்று பதிலளித்துள்ளார். இக்காணொலி சமூக ஊடகமெங்கும் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. And this, ladies and gentlemen, is called leadership. தமிழக முதலமைச்சர் பதவியேற்றுள்ள சி. ஜோசப் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் விஜய் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வர்த்தக ரீதியாக ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதியின் இந்த வாழ்த்து செய்திக்கு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர் விஜய், இலங்கை ஜனாதிபதி கௌரவ அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகிறேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் எனவும் தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் தாய் மற்றும் மகளை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை நபர் ஒருவர் கொள்ளையிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இருவருக்கும் போதைப்பொருள் கலக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இளநீரை அருந்த கொடுத்து அவர்களை மயக்கமடைய செய்த நிலையில் 17 லட்சம் ரூபாய்க்கும் அதிக தங்கம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் மேற்குறிப்பிட்ட தாயும் மகளும் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த நபர் ஒருவருடன் அறிமுகமாகி குறித்த யுவதி தொலைபேசி இலக்கங்களை பரிமாறிக்கொண்டு பின்னர் அவருடன் காதல் தொடர்பை பேணி வந்துள்ளார். இந்த பழக்கம் முற்றிய நிலையில் குறித்த இளைஞன் தனது
வீட்டில் நடைபெறவுள்ள தான நிகழ்வு ஒன்றிற்கு யுவதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பின்னர் அந்த இளைஞனின் தாய் மற்றும் சகோதரி என கூறப்படும் இரு பெண்களும் தொலைபேசி ஊடாக இந்த யுவதியுடன் தொடர்பு கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தனது தாய்க்கு சில நோய்கள் இருப்பதால் வருவது கடினம் என யுவதியும் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் இளைஞனின் தாய் என கூறிக்கொண்ட பெண் தமக்கு தெரிந்த பெண் துறவி ஒருவர் இருப்பதாகவும் தாய்க்கு இளநீர் சிகிச்சை அளிப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்த முடியும் எனவும் கூறியுள்ளார். இதனை அடுத்து காதலன் மற்றும் அவரது தாய் மற்றும் சகோதரி என கூறப்படும் குழுவினர் குறித்த யுவதியையும் அவரது தாயையும் கெக்ராவ நகரில் அமைந்துள்ள கும்புக்கு சிசில உயன என்ற இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த தாய்க்கும் யுவதிக்கும் சிகிச்சை அளிப்பதாக கூறி 2 இளநீர்களை அருந்த செய்துள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது யுவதியின் தாய்க்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளதுடன் முச்சக்கர வண்டி மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் போது யுவதிக்கும் மயக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் பின்னர் சுயநினைவு திரும்பி விழித்து பார்த்தபோது தான் கெக்ராவ வைத்தியசாலை கட்டிலில் இருந்ததாகவும் தான் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போயிருந்ததாகவும் அதன்பின் காதலன் மற்றும் அவரது தாய் உள்ளிட்டோரை தொலைபேசியில் அணுக முற்பட்ட போது அவர்களின் தொலைபேசி இயங்கு நிலையில் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட யுவதி கெக்ராவ போலீசில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவான அக்குழுவினர் தொடர்பில் கெக்ராவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்டூர் வெல்லாவளி பிரதான வீதியினூடாக பாயும் கடும் வெள்ளம் காரணமாக அந்த வீதியினூடாக போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மண்டூர் கூமாவடி பாலம் தற்போது புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகன போக்குவரத்திற்காக பாலத்திற்கு அருகாமையில் தற்காலிக வீதியொன்று அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வீதியை மூடி பாய்ந்ததுடன் தற்காலிகமாக போடப்பட்டிருந்த வீதியையும் முற்றாக உடைத்து சென்றுள்ளது. வீதி உடைந்ததன் காரணமாக மண்டூர் வெல்லாவளி மற்றும் அதனை சூழவுள்ள கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் நடவடிக்கை எடுத்து உடைந்த வீதியை சீரமைக்க வேண்டும் அல்லது பொதுமக்களின் போக்குவரத்திற்காக பாதுகாப்பான மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த அரச பகுப்பாய்வு திணைக்கள விசேட குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் கடந்த சனிக்கிழமை 9ஆம் தேதி அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 5 மணி நேர தீவிர போராட்டத்தின் பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் களஞ்சிய சாலையில் இருந்த பெறுமதியான மருந்துகளில் சுமார் 60% தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண தடயவியல் போலீசார் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்து குறித்த பகுதியை குற்றப்பிரதேசமாக அறிவித்து தடயவியல் பரிசோதனைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் கொழும்பிலிருந்து வருகை தந்துள்ள அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளும் சம்பவ இடங்களில் பகுப்பாய்வு சோதனைகளை முன்னெடுத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்தாலிய போலீஸ் படையின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி முதன்முறையாக இலங்கை வம்சாவளியை சேர்ந்த ஒரு இளம்பெண் அந்நாட்டின் கரபினேரி போலீஸ் படையின் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தனித்துவமான சாதனை 23 வயதான பாக்கியா சொலங்கா ஆராய்ச்சி என்ற பெண்ணால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய போலீஸ் சேவையில் இத்தகைய உயர் பொறுப்புள்ள பதவியை வகிக்கும் முதல் இலங்கை பெண் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். பட்டதாரியான அவர் இத்தாலிய போலீஸ் துறையில் ஒரு உயர் பதவிக்கு விண்ணப்பித்து அதற்காக நடத்தப்படும் மிகவும் போட்டி நிறைந்த தொடர் தேர்வுகள் மற்றும் நுண்ணறிவு சோதனைகளில் சிறந்து விளங்கினார் என அந்நாட்டின் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி திருகோணமலை வைத்தியசாலையின் பிரசவ அறையில் இடம்பெற்ற சிசு மரணம் தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் காலப்பகுதியிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ அறைகளின் செயற்பாடுகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தமது கிளை சங்கங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களின் சேவைகள் எக்காரணம் கொண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதை சங்கம் உறுதி செய்துள்ளது. இவ்வாறான நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டமே இந்த சோகமான சம்பவத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக அச்சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. இந்த சிசு மரணம் தொடர்பில் முறையான தொழில்நுட்ப அறிவும் அனுபவமும் கொண்ட நிபுணர் குழுவை கொண்டு சுதந்திரமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து ரூபாய் 110 கோடி பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபானி அபேசேகர உத்தரவிட்டுள்ளார். குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாளான நேற்று மன்னாரில் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்தடி பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வின் போது மன்னார் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் 25 மாவட்டங்களில் இருந்தும் டெங்கு நோயாளிகள் பதிவாகி வருவதாகவும் 42 அதிக அபாயமுள்ள டெங்கு மண்டலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 27,465 டெங்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் டெங்கு நோயால் 14 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 5,930 வழக்குகளும், கம்பகா மாவட்டத்தில் இருந்து 4,465 வழக்குகளும், களுத்துறை மாவட்டத்தில் இருந்து 1,572 வழக்குகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அதே பகுதியில் நீடித்து வருகிறது. இத்தொகுதியானது தற்போதைய நிலவரப்படி மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் நாட்டின் வானிலையில் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையோ அல்லது பலத்த மழையோ எதிர்பார்க்க முடியும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக வடமேல், மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும், வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்றும், இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக எதிர்வரும் 14ஆம் திகதி வியாழக்கிழமை வரை இந்த மழைக்கான நிலைமை நீடிக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதுடன் அதன் பின்னரே மழை வீழ்ச்சியின் அளவு குறைய தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வரவிருக்கும் நாட்களிலும் மிக அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் காலங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.